இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆம், இன்றைக்கு நாங்க வாசிக்க போற இன்றைக்கு நற்செய்தி மற்றும் இன்றைக்கு முதலாம் வாசகம் என்னத்தை ஹைலைட் பண்ணுதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை பத்தி ஹைலைட் பண்ணுது. அஹ் நாங்க பார்த்தோம் இந்த இரண்டு வாசகங்களும் ஆண்டவர் எவ்வாறு ஒரு திட்டத்தை தீட்டினார், அந்த திட்டம் எவ்வாறு ஒரு செயல் வடிவ பெற்றது அப்படிங்கிறத இன்னைக்கு ரெண்டு வாசகங்களும் சொல்லுது. நாங்க பார்த்தோம்னா இன்னைக்கு எசாயா நூல்ல முதலாம் வாசகத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுல பதின் அதுல 14வது வசனம் 14வது வசனத்துல சொல்ற, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படின்னு இன்னைக்கு முதலாம் வாசகம் சொல்லுது. இந்த முதலாம் வாசகத்துல சொல்லுற இந்த விடயம் கிட்டத்தட்ட இயேசு பிறக்கிறதுக்கு முதல்ல 700 வருடத்துக்கு முதல்ல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் அஹ் ஒரிஜினலாவே அது சொல்லப்பட்டது ஜூதாவுக்காக, ஆஹ் மன்னன் ஆகாபுக்கு சொல்லப்பட்டது. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது. ஆனால் ஆஹ் திருச்சபை அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு அவரை அதுல சொல்ற அடுத்த வசனம் தான், அவர் இம்மானுவேல் என்று, அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் அப்படின்னு சொல்லும் போது இயேசு ஆண்டவர் நம்முடன். அந்த ஆண்டவர் நம்முடன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாக்கப்பட்டது இயேசு பிறந்த பிறகு. இயேசு எங்களோடு பிறந்து எங்களோட மனிதனாக வாழ்ந்ததுனாலதான் அந்த வார்த்தை உண்மையாக்கப்பட்டது. அதனால இம்மானுவேல் சொல்ற அந்த வார்த்தை இன்டர்பிரேட் பண்ணப்படும். மத்தேயு நற்செய்தியிலேயும் சொல்லப்படுது. இதை கனெக்ட் பண்ணி இந்த தீர்க்க தரிசனம் தான் 700 வருடங்களுக்கு முதல்ல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் தான் இயேசுவின் மூலமாக உண்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க அடுத்து இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல இருக்கிற இந்த குறிப்பிட்ட வார்த்தை வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா, இதுல சொல்லப்படுது, 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணியிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இப்ப நாங்க பாக்குறோம், ஆண்டவருடைய இந்த மீட்பின் திட்டம் 700 வருடத்துக்கு முதல்ல இருந்த திட்டம் இயேசுவின் மூலமாக அந்த வார்த்தையில ஒரு அச்சு பிசராம அந்த வார்த்தை உண்மையானது. ஒரு கன்னியிடம் போய் கபிரியல் தேவதூதர் சொல்றார். அன்னைக்கு நாங்கள் கொண்டாடுற இந்த கடன் திருநாள் அதுதான். அப்ப கன்னியிடம் போய் சொல்றாரு, நீ கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க பாக்குறோம், ஆண்டவர் 700 வருடங்களுக்கு முதல்ல கொடுத்த ஒரு வாக்குறுதி, ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி 700 வருடங்களுக்கு பிறகு உண்மையாக்கி இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குறுதி, ஆண்டவர் என்று சொல்றவர், அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, அவர் கொடுக்கின்ற தீர்க்க தரிசனங்களை என்னைக்குமே மறக்கிறது இல்லை. 700 வருடங்களுக்கு பிறகும் அந்த தீர்க்க தரிசனங்கள் உண்மையாக மாறின. அப்ப நாங்கள் இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நாங்க இந்த ஜேர்னிக்குள்ள வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் என்ன, வாக்குறுதிகள் என்ன. எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருப்பார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நாங்க யோசிச்சு பார்ப்போம், என்ன வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்தார், அது இன்னைக்கு என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எல்லோருமே எங்களோட கண்முன் கொண்டு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். என்னுடைய ஆண்டவருடைய திட்டம் எப்படிப்பட்டது என்று சொல்றதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சில இடங்கள் அதை சொல்லி இருக்கேன். நான் ஒரு மெரிஷியன் கம்பெனிக்கு நான் ஒரு கன்சல்டிங் செய்தேன்.
நான் அவங்களுக்கு ரிக்ரூட்மெண்ட் செய்து அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் என்டிட்டியை ஆப்பரேஷனலைஸ் பண்றதுக்கான எல்லா விதமான வேலையிலும் செய்து கொடுத்தேன். அவன் எனக்கு அந்த வேலைக்காக அவங்க பே பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்களோட சர்வீஸ் எங்களுக்கு ரிட்டைன் பண்றதுக்கு ஒரு ரிட்டைன் ஃபீயா மந்த்லி நான் ஒரு $175 தரேன். இப்ப நான் யோசிச்சேன், $175க்கு நான் ஒர்க் பண்ணணுமா? 4 மாசத்துக்கு ஒருக்கா $175க்கு நான் என்னத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் சொன்னேன், என்னால முடியாதுன்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க அது செய்யுங்க, நீங்க ஒர்க் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களோட வேலைக்கு இன்வாய்ஸ் பண்றோம். நானும் சரி ஓகே, அவர் எங்க நல்ல ஃப்ரெண்டு, அதனால நான் சொன்னேன் சரி ஓகே நான் அதை செய்யறேன் அப்படின்னு. இப்ப காலம் போய்க்கொண்டே இருந்தது. ஒரு 3 மாசத்துல என்னுடைய கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம். எங்களுக்கு சேலரி தரதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எனக்கு அடுத்த நாள் 50,000 பே பண்ண வேணும். 50,000 பே பண்ணணும். எனக்கு தெரியல. நான் நைட்டுக்கு சொன்னேன், கடவுளே நான் எப்படி பே பண்ண போறேன்னு தெரியல. இது ஒரு பெரிய அவமானமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கி காலையில எழும்பி பார்க்கிறேன், இந்த அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு. நான் யோசிக்கிறேன், எங்க இருந்து இந்த 50,000 எனக்கு வந்தது அப்படின்னு யோசிச்சு நான் தேடி பார்க்கிற நேரம் அந்த ரிட்டைன் ஃபீயை அவங்க எனக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த 4 மாசமும் நான் அவங்களுக்காக ஒன்றுமே செய்யல. அவங்களுக்காக நான் ஒரு பேப்பரை கிளிக்க கூட இல்லை. நான் எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க எனக்கு அந்த தேவையான நேரத்துல அந்த காசு அனுப்பிடுவாங்க. அப்ப எனக்கு யோசித்தது ஒரே ஒரு விடயம் தான். இன்னைக்கு நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 4 மாசத்துக்கு முதல்லே பிளான் பண்ண ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் என்று தெரிஞ்சு கொண்டு 4 மாசத்துக்கு முதலாகவே எனக்காக திட்டம் தீட்டின ஆண்டவர், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நிலைக்கு, நாங்கள் இன்னைக்கு என்ன நிலையில வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேற அவர் காலங்களுக்கு முதலும் காலங்களுக்கு முன்னும் போய் எங்களுக்காக பிளான் பண்ணக்கூடிய திட்டம் தீட்டக்கூடிய ஆண்டவர். அன்றைக்கு எப்படி அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்தினாரோ, அதே மாதிரி உங்களுடையும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கு எல்லா நேரமும் திட்டம் தீட்டுற ஆண்டவர் தான் அவர். எனக்கு எப்படி 4 மாதத்துக்கு முதல்ல பிளான் பண்ணினாரோ, அது போல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முன்னாடியும் பின்னாலும் என்ன நடக்க போகுதுன்றத நல்லா தெரிஞ்சு கொண்ட இந்த ஆண்டவர். இப்ப இந்த ஆண்டவருடைய வாக்குறுதியை நாங்கள் எந்த அளவுல எங்களுடைய ஆஹ் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப நாங்க இத பார்க்கும்போது இதுல நாங்க பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம், மாதா என்ன சொல்றாங்க, மரியா என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே. 34 அதிகாரம், லூக்கா 1 அதிகாரம் 34 சொல்றாங்க, நான் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தேவதாய் கேட்ட மாதிரியே நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை கேள்வி கேட்கிறோம். எப்படி நடக்க போகுது, இது இவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமை இருக்கு, என்னுடைய தொழில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட நோய் ஒண்ணு இருக்கு, இது எப்படி எனக்கு சுகமாக போகுது அப்படின்னு இந்த கேள்வியை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில கேட்கறது இல்லையா? இது எப்படி நடக்க போகுது, எப்படி இது நடக்கும், ஆண்டவர் சொல்லிட்டார், ஆனால் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில கேட்கறது இல்லையா? ஆனால் அந்த கஷ்டமான கேள்விக்கு தேவதாய் என்ன பதில் சொன்னாங்க? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஆம் அப்படிங்கிற ஒரு பதில மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 38 அதிகாரத்துல, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கின்ற நிலைய, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படியான ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை தான் இன்னைக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ற பதில் என்ன? அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கும்போது அஹ் கடவுள் இந்த மரியாள் சொன்ன இந்த பதில், இந்த எசாயா 7 அதிகாரத்துல 11 வசனத்துல பாக்குறோம், உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும், இதோ பாதாளத்திலோ கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன்.
நீங்களும் நானும் வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை தடவைகள் ஆண்டவர்கிட்ட சைன் கேட்கிறோம். நீங்களும் நானும் எத்தனை தடவைகள் ஆண்டவர்கிட்ட அருள் அடையாளங்களை கேட்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. நான் இந்த மெழுகுதிரி 4 பத்த வைக்கிறேன், இதை செய்யுங்க. நவநாள் செய்யறேன், எனக்கு இதை செய்து கொடுங்க. மெழுகுதிரி ஜெபம் சொல்றேன், நான் இதை செய்து கொடுங்க. ஜெபமாலை சொல்றேன், நான் இதை செய்து கொடுங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, இது தானா எனக்கு ஒரு சைனை தாங்க. இது நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில கேட்கறது இல்லையா? நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கின்ற இந்த சயின்ஸ், ஆண்டவரை சோதிக்கிற அளவுக்கு நாங்கள் திறமைசாலிகள். ஏன்னா நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், இது நடக்கும்னா எனக்கு காட்டுங்க, இது தானா எனக்கு காட்டுங்க, இதை இப்படி செய்து கொடுங்க. நான் 4 நாள் விரதம் இருக்கேன், 4வது நாள் முடிய எனக்கு இதை செய்து தாங்க. இப்படி ஆண்டவருடைய திட்டத்தை நம்பாமல் நாங்களே ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில கேள்வி கேட்கிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கு. அப்ப இன்னைக்கு நாங்க கேட்க வேண்டிய இன்னொரு கேள்விதான் இந்த, நாங்க எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த பிளான், அவருடைய திட்டத்தை நாங்க நம்புறோமோ, அதே மாதிரி அவர் எங்களுக்கு அவருடைய அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தை, ஃபெய்த்ஃபுல்னஸை காட்டியிருக்கும் போது நாங்கள் அவரை நம்புறோமா? அன்னைக்கு தேவதாய் சொன்ன மாதிரி, இது எப்படி நிகழும்னு கேட்ட அந்த தாய், ஆமா, சரி, நான் ஆண்டவருடைய அடிமை, எனக்கு இதுபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ற அந்த தாய், அந்த தாய் மாதிரி நாங்கள் ஆமான்னு சொல்றோமா? இல்ல எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அந்த பிளானை நாங்க சந்தேகப்படுறோமா? ஏன்னா அன்றைக்கு மரியாள் அந்த மீட்பு திட்டத்துக்கு ஆமாம் என்று சொல்லி இருக்காட்டி ஆண்டவரால அந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்திருக்க முடியாது. நீங்களும் நானும் இன்னைக்கு விடுதலையாகி ஒரு மீட்கப்பட்ட மக்களாக எங்களால வாழ்ந்திருக்க முடியாது. ஆண்டவர் அன்னைக்கு அப்படி செய்ததால மட்டும்தான் அன்னைக்கு மரியாதை சொன்ன பதிலால மட்டும்தான் ஆண்டவரால் இந்த பூமிக்கு வர முடிந்தது. ஒரு குற்றமில்லாத ஒரு தாயின், பாவமில்லாத ஒரு தாயின் வயிற்றுல பிறக்க முடிஞ்சது. அப்ப இந்த ஆம் என்று சொல்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இலகுவான பதில் இல்லை. ஏன்னா எங்களுக்கு எந்த நேரமும் சந்தேகம் இருக்கும். ஆண்டவருக்கு ஆம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாரோ, இந்த உலகளாவிய ரீதியில எனக்கு இருக்கிற இந்த சந்தோஷத்தை இல்லாமக்கிடுவாரோ, இந்த காசை இல்லாமக்கிடுவாரோ, எனக்கு இருக்கிற பிணைப்புகள், இந்த ஃபன் ஹாப்பினஸ் எல்லாம் ஆக்கிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கு. அப்ப எப்பயாவது ஒரு நேரத்துல எங்களுக்கு ஒரு விடயத்தை ஆண்டவர் விட சொன்னா எங்களுக்கு ஆமான்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மூளைக்கும் ஓடி போயிட்டு கடைசியில ஒரு இடத்துக்கு வரும். நாங்க இப்ப கடனாளியா இருக்கிறோம்னா ஒவ்வொரு இடத்துல அங்க இங்க எல்லா இடத்துலயும் காசு வாங்கிட்டு கடைசியில நாங்க என்ன செய்யறோம், ஒண்ணுமே செய்ய முடியாத ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நிக்கிறோம். அது மாதிரி ஒரு நோய் வந்தோன்னே எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கடைசியில முடியாத நேரம் ஆண்டவரே என்ன பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றோம். சில நேரம் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களை ஒரு கார்னருக்கு தள்ள வேண்டியதா இருக்கும். எங்களோட கஷ்டத்துல இக்கட்டுல தொங்கலுக்கு தள்ள வேண்டியதா ஆண்டவருக்கு சில நேரம் இருக்கும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஒபீடியன்ஸ் இல்ல, கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள இல்ல. நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்துல வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டதால ஆண்டவருடைய திட்டத்தை நம்பல. எவ்வளோ பெரிய இன்னல்கள் வந்தாலும் தேவதாய் ஆண்டவருடைய திட்டத்தை எப்படி நம்பினாங்க அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய மீட்பு திட்டம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையும் மீட்கிறதுக்கு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். இறையரசுக்கு எங்களை எடுத்துக்கொள்றதுக்கான இந்த திட்டம் தான் அந்த திட்டம். உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இக்கட்டுகள், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற எல்லா சங்கடங்களையும் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில இறந்தாயிற்று. ஆனால் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எங்களுடைய ஓன் டேர்ம்ஸ்ல நடக்கணும், எங்களுக்கு விருப்பமான மாதிரி நடக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தா நாளைக்கு இது நடக்கணும், நாளான்றைக்கு இது நடக்கணும், இது இப்ப உடனே நடக்கணும் அப்படின்ட்டு நாங்க எதிர்பார்க்கிற எங்களுடைய பழக்கம் இருக்கு. எங்களால பொறுமையா இருக்க முடியாது, ஆண்டவருடைய திட்டத்துக்காக காத்திருக்க முடியாது. ஏன்னு சொன்னா நாங்கள் அப்படித்தான் பழகி இருக்கிறோம். ஏன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நாங்க இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்கு பழகி இருக்கோம். அப்ப எங்களுடைய மைண்ட ஆண்டவருக்காக பழக்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அப்ப நாங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம், நாங்க பாக்குறோம் இஸ்ராயல் மக்கள் மெசியாவுக்காக வருடக்கணக்குல காத்திருந்தாங்க. ஆனா ஜேசு இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவங்களால ஜேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னா அவங்க ஒரு அரசரை எதிர்பார்த்தாங்க, அவங்க ஒரு தச்சண்ட மகன மெசியாவா எதிர்பார்த்திருக்கல. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்களுக்கு, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு, அந்த கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெசாயா வர இல்லை. அப்ப நீங்களும் நானும் அந்த மாதிரியானவங்களா?
யோசிச்சு பார்க்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நீண்டு கதவை தட்டும் போது விளங்காத மனிதர்களாக இருக்கிறோமா? நாங்களும் அந்த இஸ்ராயல் மக்கள் மாதிரி அந்த மெசியாவை கண்டு கொள்ளாத மக்களா இருக்கிறோமா? அது நாங்கள் எங்கள் எங்களிடமே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு எங்களுடைய மனதை தட்டி நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க எப்பயும் எதிர்பார்க்கறது இயேசு எங்களோட ஓன் டேர்ம்ஸுக்குள்ள வர. நாங்க நாங்க ஆண்டவர் எங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படிப்பட்ட மக்களா நாங்க. இல்ல நான் ஆண்டவர் இருக்கும் ஆண்டவர் என்ன எப்படி தேடி வராரோ அந்த விதத்துல நான் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை தேடி போறலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவருடைய மீட்பு திட்டம் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு நேத்து உருவாக்கப்பட்டதல்ல. நாங்கள் பிறக்கும் போதே உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு 700 வருடங்களுக்கு முதல்ல அஹ் இந்த மீட்பு திட்டத்தை உருவாக்குன ஆண்டவர், இயேசு பிறப்ப தீர்மானிச்ச ஆண்டவர். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கின்றது சவால் என்னன்னா, நாங்க ஆண்டவரை நம்புறோமா? நாங்க அவருடைய திட்டத்தை நம்புறோமா? எந்த திட்டத்தை விட ஆண்டவருடைய திட்டம் நல்லது என்று நம்புறோமா? நாங்க அந்த பிரச்சனைகள் வரும்போது சாக்ரிஃபைசஸ் செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோமா? ஏன்னா நாங்கள் எந்த நேரமும் எதிர்பார்க்கறது லேசான ஒரு இந்த பூ இருக்கின்ற ஒரு பாதை மாதிரி ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய மீட்பு திட்டம் டிஃபிகல்டிஸ் நிறைய நிறைஞ்சது. நான் பார்த்த ஒரு படம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, மிரக்கிள்ஸ் ஃப்ரம் ஹெவன்னு சொல்லி. ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கும், அதுக்கு இன்டெஸ்டைன்ஸ்ல, அதாவது குடல்ல பிரச்சனை இருக்கும். அந்த குழந்தைக்கு சமிபாடு அடையவும் மேலாது, அந்த குடல்ல அது எதையும் உறிஞ்சு கொள்ளாது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்னா, அந்த குழந்தைய எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாங்க. நாட்டுல உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அவங்க ஒரு பாஸ்டர் ஃபேமிலி, இது ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு கடைசியில கொண்டாந்து திருப்பி வீட்டுல விட்டுருவாங்க. அதை சுகமாக்க முடியாது. அந்த குழந்தை அது விளையாடுற ஒரு மரத்தின் மேல ஏறும். ஏறி அவங்க அக்காவோட விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த அந்த மரத்தின் உள்ளுக்கு, அந்த பெரிய மரங்கள்ல இருக்கிற அந்த ஹோல் உள்ளால அந்த குழந்தை விழுது. 12 ஹவர் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்றதுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க, முடியாது அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ண. அதுக்கு பிறகு 12 ஹவருக்கு மேலதான் அந்த குழந்தைய எடுப்பாங்க. அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்ட பிறகு அவங்க பார்ப்பாங்க, தேடி பார்க்குற நேரம் அந்த குழந்தைக்கு ஒரு எலும்பு முறிவு கூட இருந்திருக்கு. அது உயரத்துல இருந்து அந்த மரத்துக்குள்ள விழுந்த அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்கு. இந்த குழந்தைய கொண்டாந்து வீட்டுல விட்ட பிறகு அந்த பிள்ளைய செக் பண்ணி பார்க்குற நேரம் அந்த குழந்தைக்கு அந்த பெரிய வயிறு ஒன்று இருக்கும், அந்த வயிறு உள்ளுக்கு போயிருக்கும். அப்ப அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, நீ சுகமாயிட்ட. அந்த குழந்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், அவர் எனக்கு சொன்னாரு. இது கேட்கும், யாரு அப்படி அவங்களோட அம்மா கேட்பாங்க. அந்த பிள்ளை சொல்லும், நான் ஜேசுவ கண்ணன், ஐ வென்ட் டு ஹெவன். நான் ஹெவனுக்கு போனேன். நான் போனப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சுகமாகிருவாய் அப்படின்னு. நான் சுகமாக்கப்பட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்ப அவ்வளோ பெரிய டிசீஸ், அவ்வளோ பெரிய கஷ்டமான சிச்சுவேஷனை கோத்ரூ பண்ணின பிறகுதான் அந்த குழந்தைக்கு ஆண்டவரை கண்டு கொண்டு ஆண்டவர் ஹெவனுக்கு போய் அந்த குழந்தையால அந்த நோயிலிருந்து மீள முடியுமா இருந்தது. அதனால உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், கடினமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தாரது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த மாட்சி அடைகிறதுக்கு. இப்ப எங்களுக்கு இருக்கின்ற இந்த சிச்சுவேஷன்ல நாங்க நினைச்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம், இது ஒரு வில்டர்னஸ் மாதிரி. எங்களுடைய ஆண்டவர் இயேசுன்ற முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்க யோசிக்கணும், ஆண்டவர் இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கை பயணத்தை போனார். முதல்ல அவர் வில்டர்னஸ்ல இருந்தார், அவரு பாலைவனத்துல இருந்தார். அடுத்து அவரை தூய ஆவியானவர் சோதிச்சாங்க. அதுக்கு பிறகு அவர் சிலுவையில சொல்லனா வேதனைப்பட்டு உயிர் துறந்தார். சொல்லனா வேதனை, அவமானம், வெட்கம் எல்லாமே பட்டு சிலுவையில கஷ்டப்பட்டு உயிர் துறந்தார். அதுக்கு பிறகு மகிமைக்கு உயர்த்தப்பட்டார். அது மாதிரிதான் நீங்களும் நானும். இன்னைக்கு நாங்கள் போற எல்லா கஷ்டமும் துன்பமும் எங்களுக்கு இருக்கின்ற எல்லா வேதனைகளும் எங்களை மகிமைக்கு உயர்த்தப்பட, நீங்களும் நானும் இயேசுட முகத்தை பார்த்து கொண்டு என்னைக்கு எங்களுடைய எங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிலுவையில அறையிறோமோ, சில நேரம் இந்த தவக்காலத்துல நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் உணவால மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில ஃபாஸ்ட் பண்றதுக்கு, நோன்பு இருக்கிறதுக்கு எங்களை அழைக்கிறார். எங்களுடைய ஸ்டபர்னஸ், எங்களுடைய பிடிவாதம், எங்களுடைய ரெசிஸ்டன்ஸ், எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இது எல்லாத்தையுமே ஆண்டவர் ஒருத்தல் பண்றதுக்கு இன்றைக்கு எங்கள் இந்த தவக்காலத்துல அழைக்கிறார். இந்த தவக்காலத்துல நாங்கள் அந்த மாதிரியாக எங்களுடைய வாழ்க்கைய ஃபாஸ்ட் பண்ணும்போது நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டு எங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுடைய கஷ்டங்களும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற இருளும் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு நாங்களும் அதை தாண்டி அந்த சிலுவையில உயிர் தெழுவோம். இயேசு மாதிரி நாங்களும் மகிமைக்கு உட்படுத்தப்படுவோம். இந்த வாக்குறுதியை நாங்க
கையில எடுத்துக்கொண்டு இந்த முதல்ல நாங்க ஃபாஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே என்று கேட்காம நாங்க ஆண்டவரோட ஒரு க்ளோஸான ஒரு உருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்றதுக்கும், ஆண்டவருடைய குரலை எங்களுக்கு கேட்கறதுக்கும், அதுக்கான ஆமன்ற பதில சொல்றதுக்கும், சொல்ல முடியாம இருக்கிற இடங்கள்ல இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸை நிறுத்தி அந்த இதுகளை விட்டு நாங்க ஆண்டவரோடு ஒரு டீப்பான உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இருக்கிற பிளானுக்கு சரி ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி தலை சாய்க்கிறதுக்கு, எங்களுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்றதுக்கு, அவருடைய மீட்பின் திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு, எங்களுடைய ஒபீடியன்ஸாலையும் நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய கீழ்ப்படிதல்னால நாங்க ஆண்டவரை குளோரிஃபை பண்றதுக்கு, நாங்கள் இப்ப போய்கிட்டு இருக்கிற எல்லா விதமான கஷ்டமும் துன்பமும் ஒரு கிரேட் குளோரிக்காக, ஒரு பெரிய மகிமைக்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிற இதை நம்பி நாங்கள் ஆண்டவருடைய இந்த மீட்பு திட்டத்துக்கு ஆமென்று சொல்றதுக்கு இந்த தவக்காலத்துல நாங்க எல்லோரும் ஆண்டவர்கிட்ட சக்தி வல்லமையை கேட்டு நிற்போம். நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஒருத்தல்கள், எங்களுடைய ஒருத்தல் முயற்சி, நாங்கள் இருக்கிற விரதங்கள், நாங்கள் செய்கிற எல்லா சாக்ரிஃபைஸும் ஆண்டவரோட எங்களுக்கு ஒரு க்ளோஸான உறவை ஏற்படுத்துறதுக்கும், அந்த மீட்பின் திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கும், அந்த திட்டத்துக்கு ஆமென்று சொல்றதுக்கும் தேவையான சக்தி வல்லமையை கேட்டு இந்த தவக்காலத்துல நாங்க ஆண்டவரிடம் நாங்க மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் சொல்வோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு இருக்கின்ற திட்டங்கள் என்னை வளர்ப்பதற்கு, என்னை குளோரிஃபை பண்ணுவதற்கு இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் செய்வதற்கு இல்லை ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் ஒரு நாள் என்னை அந்த கிரேட்ட குளோரிக்கு கொண்டு செல்வதற்காக என்று. ஆகவே ஆண்டவரே, இன்றைய நாளில் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய திட்டத்துக்கு ஆம் என்று சொல்ல, மரியன்னை போல என்னுடைய தலையை சாய்த்து உமது சித்தப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக, மகளாக என்னை மாற்றி அருளும் ஆண்டவரே. ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். God bless you.